திருச்சிற்றம்பலம். தென்னானுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் வாழ்க. ஓம் நம சிவா, ஓம் சக்தி, ஹரஹர மகாதேவா, சிவசிவ சம்போ மகாதேவா, ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் முருகப்பெருமானே போற்றி. ஓம் சரவணை ஸ்ரீ செல்லக்கதிராமம் பொன்னி திருத்தலத்தில் முருகப்பெருமானே போற்றி. ஓம் அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருப்பெரும் ஜோதி. அன்பானவர்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே, சிவபெருமானால் பூலோகத்தில் அஞ்சு சக்திகளால் படைக்கப்பட்ட மனிதர்களே, மானிட பிறப்புகளே, மனிதநேயத்தை வளர்த்து கொள்ளணும் என்றதற்காக இந்த அடியேன் சிவன் அடியேன் தவத்திரு நாவண்ணா கானா சீனா கணபதி கதிரவேல் சைவ சமய சிவனடியேன் திருநீட்டி சித்தர் சரவணை ஸ்ரீ செல்லக்கதிர்காமம் பொன்னி திருத்தலம் கதிர்காமபுரம் வேலணை யாழ்ப்பாணம் என்னும் புனித தலத்திலிருந்து இந்த தலமானது கதிர்காமத்தில் ஏழுமலையில் பொன்னியம்மா என்கிற ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு முருக பக்தன் கதிர்காமம் சென்று அங்கு அந்த மலையில் முருகன் சங்கும் வேலும் கொடுத்து, உங்களுடைய ஊரில் போய் நீ வழிபட்டு கொன்று நான் 5வது வருடம் பெறுவேன் என்றார். அதேபோல் இந்த வரலாறு சிறப்புமிக்க இதிகாசனத்தின்படி புராணத்தின்படி அந்த அம்மாவுக்கு வேலும் சங்கும் கொடுத்தபடியாய் அந்த வேலும் சங்கையும் பற்றி வழிபட தீராத நோய்களை எல்லாம், இது புனித தலம், புண்ணிய தலம், பொன்னித்தலம், காற்று பூமி நீர் நெருப்பு ஆகாயம் பஞ்சாட்சர பழனியாண்டவர் தான் இந்த திருத்தலம். இந்த புனித நீரை அறிந்தினாலே நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு ஞானத்தோடு வாழ்வார்கள். இந்த பூமியில் அடியார்கள் வந்து பாதம் பட்டாலே மனிதநேயத்தை வளர்த்து கொள்வார்கள், ஞானம் பெறுவார்கள், அன்பானவர்களாக இருக்கிறார்கள். இந்த பூமியில் நின்று மேகத்தை பார்த்தாலும் 33 தேவர்களுடைய அருள் கடாட்சம் கிடைக்கும். ஓம் நம சிவா என்றால் 7-14 லோகங்களுக்கு அதிபதிதான் சிவன். அந்த பஞ்சாட்சரை சிவனுடைய அருள் கடாட்சம் தான் இந்த பூமி. தீபத்தை அழகா தொட்டு கும்பிடுவார்கள். காற்று பூமி நீர் நெருப்பு ஆகாயம். இந்த பூமியில கால் வைத்தாலும் காற்று சுவாசித்தாலும் அந்த நீரை அருந்தினாலே பாசிப்படாத நீர். வைத்தியசாலையில் கைவிடப்பட்ட அனைத்து அடியார்களும் இந்த யுகத்தில் என்னென்ன வருத்தங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்குதோ அந்த வருத்தங்கள் எல்லாம் அற்று போகக்கூடிய இடம்தான் இந்த இடம். இது இதிகாசனத்தின்படி நாகரினம், மறவர், செந்தமிழர், வீர சைவத்தவர்கள் வழிபட்ட தலம். 33 தேவர்களுடைய அருள் கடாட்சம் பெற்ற ஒரு புனித பூமி. அதனால இதே பூமியில பிறந்து இதே அந்த பொன்னியம்மாவுடைய சமாதியிலிருந்து ஞானம் பெற்ற ஒரு அடியே. அந்த ஞானத்தால் தான் இந்த இடத்துல இருந்து வேல் கொண்டு செல்லச்சென்னதி சென்று செல்லச்சென்னதிலிருந்து கதிர்காமத்துக்கு 58 நாள் 850 கிலோமீட்டர் 7 மாவட்டம் 3 மாகாணங்கள் 108 திருத்தலங்களையும் வேல் கொண்டு இந்த அடியேன் போய் வர்றதுக்கு அருள் கடாட்சம் என்றால் 33 தேவர்களுடைய அருள் கடாட்சம். சிவனின்றி அணுவும் அசையாதென்றார்கள். இது முருகன் சங்கும் வேலும் கொடுத்து வழிபட்ட தலம். இது ஒரு புனித தலம், புண்ணிய தலம். அனைவரும் கோடான கோடி மக்கள் இந்த நாட்டில் வாழ்கிறவர்கள், உலக நாட்டில் வாழ்கிறவர்களும் முகநூலூடாகவும் இந்த அடியேனுடைய அருள் கடாச்சாரத்தின்படி 18 சித்தர்களுடைய திருத்தலங்கள், 18 படி. இந்த அடியேன் 18 தடவை மலையேறி 21 தடவை மாலை அணிந்த உருத்ராட்சாவும் சந்தன மாலையும் அருந்தின வண்ணம் உருத்ராட்சாவும் சந்தன மாலையும் அணிந்த அடியே 18 தடவையும் 21 வருஷம் இந்த கழுத்தில் மாலை கிடக்கின்றால் உருத்ராட்சம்.
உருத்திராட்ச மாலை எல்லாரும் அணியலாம். இந்த வீர சைவம் தமிழன் செந்தமிழன் நாகர் இனத்தைச் சேர்ந்த இந்த பரதேசி சிவனடியேன் கூறுகின்றேன். உருத்திராட்ச ஒவ்வொரு தமிழர்களும் அணியலாம், சைவ சமயத்தவர்கள் அணியலாம், நாகர் இனத்தவர்கள் அணியலாம், அனைத்து மக்களும் அணியலாம். திருநீறு அது சிவனுடைய சின்னம், தீட்சை பெற்றுத்தான் அணிய வேணும் இல்லை. திருநீரண்டாலே பசித்திரு தனித்திரு விழித்திரு பதவி பதி பசு பாசம் கல்வி செல்வம் வீரம் பிரம்மன் விஷ்ணு சிவன். இந்த ஆலயத்தில் மும்மூர்த்திகளுடைய அருள் கடாட்சம் பெற்ற ஆலயம். மும்மூர்த்திகள் வந்து இந்த இடத்துல வந்து யார் என்னை வருந்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு வரம் கொடுத்த புனித தலம் தான் இந்த தலம். புனித தலம், புண்ணிய தலம், பொன்னி தலம். இன்றைக்கு இந்த அடியேனை வச்சு நிறைய மக்கள் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடும் சைவ சமயத்தவர்கள் வாழ வேணும், நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேணும் என்று இந்த அடியேனு கிடைச்ச அருள் கடாட்சம் 18 தமிழ் சித்தர்கள் சிவனை வழிபட்டத்தால் தான் திருத்தலங்களாக இருக்கின்றது. 18 சித்தர்கள், 18 அத்தியாயங்கள், 18 படிகள், 18 வரலாறுகள், 18 ஞானிகள் மகாரிஷிகள் வியாசர் அண்டு 18 எடுத்து பார்த்தாலே இந்த 18 தடவை மாலை அணியணும், 18 படி தொழுகிறோம் என்றால் முதலாவது படி இந்த அனைத்து அடியார்களுக்கும் இந்த ஐயப்பன்ற மாலை அணிகிற அடியார்கள் அனைவருக்கும் இந்த இறைவன் தந்த ஞானம். நீங்கள் சன்னியாசி ஆகிறீர்கள், முதல் படி சன்னியாசி ஆகிறீர்கள், பக்தர்களாக ஆகிறீர்கள். முதல் பக்தர்களாகுங்க. மனிதராக பிறந்த நாங்கள் பக்தர்களாகணும் என்று இன்றைய நாளில் இந்த அடியேன் எல்லோரையும் பந்தி கேட்கின்றேன். ஓம் நம சிவா, ஓம் சக்தி, ஹர ஹர மகாதேவா, சிவ சிவ சம்போ மகாதேவா, ஓம் சாமியே சரணமையப்பா, ஓம் முருகப்பெருமானே போற்றி, கருணை அருட்பெருஞ்சோதி. நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவ. வாழ்க வளவுடன். அன்பே சிவம்.